would I be, should I be, could I be? இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இவைகளை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸுமே பெரும்பாலும் 95% செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ண பயன்படுத்தப்படுது. அது என்னென்ன செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ்? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை பற்றி, மன ஓட்டத்தை பற்றி, உணர்வுகளை பற்றி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிற கேள்விகள். சரி, 95% செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பாக்கி 5% சில நேரங்களில் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக ரிக்வெஸ்ட் பண்ண கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாங்களா? would I be happy if I won the lottery? எனக்கு லாட்ரி அடித்தா நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? இந்த கொஸ்டின் இஃப் கிளாஸ் டைப் 2 கேட்டகரியை சேர்ந்தது. நடக்க சாத்தியமில்லாத, நிகழ வாய்ப்பில்லாத சூழ்நிலைகளை கற்பனை செஞ்சு அதை பற்றி நமக்கு நாமே கேட்டுக்கிறது. would I be able to help you with that? இந்த கேள்விக்கு அர்த்தம் is it possible for me to help you? நான் உங்களுக்கு அதில் உதவுவதற்கான சாத்தியம் இருக்கா? அடுத்தது should I be. should I be at the station by 7? 7 மணிக்குள்ள நான் கண்டிப்பாக ஸ்டேஷனில் இருக்கணுமா? should I be more patient with others? நான் மற்றவங்க கிட்ட இன்னும் கூடுதலாக பொறுமையோடு இருக்கணுமா? இந்த 2 கொஷின்ஸும் இது சரியானதா இருக்குமா இல்லைனா இது பொருத்தமானதா இருக்குமா அப்படின்றத பற்றி நமக்கு நாமே கேட்டுக்கிறது. அடுத்தது could I be. could I be a singer? நான் ஒரு பாடகராக ஆக முடியுமா? இந்த கொஷின் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா, முடியுமா அப்படின்றத பற்றி நமக்கு நாமே கேட்டுக்கிறது. could I be excused? இந்த கேள்விக்கு அர்த்தம் இந்த இடத்த விட்டு நான் போகலாமா அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது. could I be of assistance? இந்த கேள்விக்கு அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு நம்மளோட உதவி தேவையான்னு ரொம்ப பொலைட்டாக கேட்குறது.